Alhamdulillahi Rabbil Alameen, wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا أقسم بالنفس اللوامة. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக, ஆமீன். இன்று நாம் ஓதிய சூறாக்களிலே சூரத்துல் கியாமா, கியாமத் என்று சொல்லக்கூடிய மறுமையை நம்ப வைக்கக்கூடிய ஒரு சூரா, அற்புதமான ஒரு சூரா. அதில் ஆரம்பமாகவே அல்லாஹு தாலா சத்தியமிட்டு இந்த கியாமத்து நாள் நிச்சயமாக நடந்தே தீரும், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை மனிதன் மறுக்கக்கூடாது என்பதற்காக ரொம்ப லாஜிக்கா அல்லாஹு தாலா இந்த சூறாவில் சொல்லுகிறான். ஆரம்பமாக இதை சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கு பிறகு அடுத்து அல்லாஹ் இன்னொரு விஷயத்தின் மீது சத்தியமிடுகின்றான். அதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தன்னைத்தானே குற்றம் சாட்டக்கூடிய மனசாட்சி இருக்கு இல்லையா, மனசாட்சி, அந்த மனசாட்சியின் மீது சத்தியமாக அல்லாஹ் என்று சொல்கின்றான். நஃப்சுல் லவ்வாமா என்றால் மனசாட்சி என்று சொல்லப்படும் தமிழிலே. நஃப்ஸிலே பல வகை இருக்கிறது, அதிலே ஒரு வகைதான் இந்த நஃப்சுல் லவ்வாமா. இங்கே அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான் மனசாட்சியை. அல்லாஹ் பொதுவாக ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் இடுகிறான் என்றால் அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கும். வானத்தின் மீது சத்தியமாக, நேரத்தின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹ் மிக முக்கியமான வஸ்துக்களின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அதே போன்று இங்கு அல்லாஹ் மனிதனுடைய ஒரு மனதினுடைய வகையை குறித்து, நஃப்சுல் லவ்வாமா என்கின்ற அந்த மனித மனத்தை குறித்து, அல்லாஹ் மனதை குறித்து அல்லாஹ் சத்தியம் எழுகின்றான். அப்படி என்ன அந்த மனம்? ஒரு மனிதனை, அவனுடைய மனசாட்சி, அவனை வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அவனுடைய மனசாட்சி. யாரை வேணாலும் அவன் ஏமாத்திடலாம், தன்னுடைய மனசாட்சியை அவனால் ஏமாற்ற முடியாது. எந்த விதமான தப்பு தவறையும் அவன் செய்வதற்கு துணிகின்ற முன்னாடி அவனுடைய மனம் சொல்லும், அவனை தடுக்கும். அதுதான் இந்த நஃப்சுல் லவ்வாமா. ஒவ்வொரு காரியத்தை சொல்லி செய்கின்ற பொழுதும், தவறான காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும் உள்ளத்தில் ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் தான் நஃப்சுல் லவ்வாமா. மனம், மனிதனுடைய மனம் இருக்கிறது, மனது, அது ரொம்ப விசித்திரமானது. நன்மைகளை செய்தால் அந்த மனம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். ஒரு நன்மையான காரியத்தை நான் ஈடுபடுறேன், ஒரு தர்மத்தில் ஈடுபடுறேன், நல்லது செய்யறேன், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நான் செய்கின்ற பொழுது என்னுடைய மனம் ரிலாக்ஸ் ஆகும், மனம் அப்படியே அமைதியாகும், பீஸ் கிடைக்கும். ஆனா பாவத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, அதுவும் ஒரு செயல் தான், ஆனா அந்த பாவத்தில், அல்லாஹ் தடுத்த பாவத்தில் ஈடுபடுகின்ற பொழுது என் மனம் ரொம்ப இறுக்கமாகும். என்னுடைய உள்ளம் ஒரு கலக்கம் ஏற்படும் என்னோட உள்ளத்துல. இது அல்லாஹ் இயற்கையாகவே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம். எப்பொழுது நமக்கு அந்த அலாரம் அடிக்கிற, தடுக்கக்கூடிய அந்த உள்ளம், நஃப்சுல் லவ்வாமா உடைய தூண்டுதல் எப்ப நிற்கிறதோ அப்போ நம்மிடத்துல ஈமான் பலகீனமாகி ஈமான் இல்லாம போயிருந்து அர்த்தம். ஈமான் இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நம்மளை தவறு செய்ய விடாமல் அது சொல்லும், இது தப்பு செய்யாத அப்படின்னு. மனிதன் அதையும் தாண்டி, அதை கேட்காம அதையும் மீறிதான் ஒரு தவறை செய்கின்றான், ஒரு பாவத்தில் ஈடுபடுகின்றான். எனவே நன்மை என்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், நன்மையை செய்வது என்பது ஒரு நல்ல ஒரு பண்பு, நல்ல குணம். அல் இஸ்மு மஹாக ஃபீ நஃப்ஸிக், பாவம் என்பது உன்னுடைய உள்ளத்தை குறுகுறுக்க செய்யும், கலக்கம் அடைய செய்யும்,
ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும். மனிதன் இந்த உலகத்துல அவனுடைய நிலை என்னவென்றால், உலகத்துல பணங்காசு தான் சம்பாதிக்கலாம், வெற்றி பெறலாம், புகழ் உச்சிக்கு கூட போகலாம். அவன் மனசாட்சி அவன் இழந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை வெற்றி கிடையாது. அவனுடைய வாழ்க்கை வெறுமையாக விடும், நிம்மதி போயிடும். எனவே எல்லாம் இந்த உலகத்தில் கிடைச்சாலும் அவனுடைய மனசாட்சிக்கு அவன் அவன் பாத்திரமானவனாக அவன் இருந்தால்தான் அவனுக்கு நிம்மதி கிடைக்கும். நம்ம சொல்லுவோம்ல, மனசாட்சிக்கு துரோகம் பண்ணிடாத அப்படின்னு. ஏன்னா அந்த மனசாட்சி என்பது நன்மையை நமக்கு செய்ய சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு சபூக்ன்ற ஒரு போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்றார்கள். நிறைய பேர் போருக்கு கிளம்புனாங்க. அதில் ஒரு சிலர் மட்டும் போகாமல் இருந்தாங்க. எங்க அந்த போருக்கு போகல, பல காரணங்கள். அந்த டைம்ல வந்து பயங்கரமான ஒரு வெப்ப நிலை, பொருளாதாரம் ரொம்ப கம்மி. என்ன இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனாலும் கூட ஒரு கடினமான ஒரு படையோடு சேர்ந்து போர் செய்ய போறாங்க. அப்ப அந்த போருக்கு, தற்காப்பு போர், அந்த போருக்கு எல்லாரும் போனாங்க. ஒரு சில பேர் போகல. அந்த போகாதவருடைய பட்டியல்ல காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா அவர் எல்லா போர்லையும் முன்னுக்கு இருக்கக்கூடியவர், எல்லா போர்லையும் ரசூலுல்லாஹ்வோடு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சாரு, நம்ம போவோமே, மெதுவா போவோமே அப்படின்னு இருந்துடுறாங்க. போன அடுத்த நாலு நாள் அப்படியே நாட்கள் போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வர்றாங்க. காப் இப்னு வீட்டிலேயே இருந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போகலன்னா அது ஒரு பெரிய குற்றம். சஹாபாக்கள் யாரெல்லாம் போகலையோ அவங்க எல்லாம் வந்து ஏன் போருக்கு வரலன்னு கேட்கும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு ஏதோ ஒரு காரணத்தை நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. உண்மை இல்லாததெல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை, ரசூலுல்லாஹ்க்கு அது வெளிப்படையாகவே தெரிந்தாலும் கூட, அது ரசூலுல்லாஹ் தெரிந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் அந்த காரணங்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டுட்டாங்க. ஆனா காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களும் நினைச்சா ஒரு பொய்யை சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆனால் காப் இப்னு மாலிக் பொய் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அவர் உள்ளத்துல நினைச்சாரு, நாம ஏதாவது ஒரு காரணம் நொண்டி சாக்க சொன்னா அது பொய்யாக மாறிடுமே, அதனால நாம பொய் சொல்ல வேணாம், உண்மையா சொல்லுவோம், வர்றத பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், பெருமானாரிடத்துல எப்படி நம்ம ஒரு பொய்யை போய் சொல்ல முடியும், அதனால நம்ம உண்மையை சொல்லுவோம்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் எந்த காரணமும் இல்லை, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பொறுங்க, உங்களுடைய தீர்ப்பு வரும் வரை, அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுடைய தீர்ப்பு வரும் வரை நீங்கள் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அப்படி ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எல்லாம் அவரோடு பேசுவதை நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா அவங்க வந்து அது அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அவங்க பேசுவதை நிறுத்தி விட்டார்கள், கொடுக்கல் வாங்கலை நிறுத்தி விட்டார்கள், ஒரு சமூகம் ஒதுக்கப்பட்டது போன்று அவர்கள் இருந்து விட்டார். இப்படி ஒரு நாள்ல 2 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் கழிகின்றது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆயத்தை இறக்குகிறான், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டதாக. பிறகு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் கூட இது ஒரு ப்ரொசீஜர். ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் அந்த 50 நாட்கள் பிறகு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்தது. அல்லாஹ் மன்னித்து விட்டான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அந்த மன்னிப்பை அறிவிக்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர் சந்தோஷமாக ஆகிறார். இப்போ நல்ல கவனிங்க, ஒரு தவறு செய்து விட்டோம், ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோம், நமக்கு அந்த சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கக்கூடிய, பொய் சொல்லி தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் நாம் நேர்மையை கடைபிடித்தோம் என்றால் அல்லாஹ் அவன் மன்னித்தது போன்று பாருங்க, உயர்த்தினதை போன்று அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் உயர்வான ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். அதுதான் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது என்பது அர்த்தம். நமக்கு ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு அனாதையினுடைய சொத்தை நாம் கார்டியனா இருக்கிறோம்னு வைங்க, அந்த கார்டியனா இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம அந்த சொத்தை ஆட்டையை போடலாம், யார் வேணாலும் யாருமே நம்மள்ட்ட கேட்க முடியாது,
அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட உண்மையாக நியாயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை சேர்த்து வைக்கிறோம் பாருங்க, அது மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம செய்யறது. இது ஒரு உதாரணம். இப்படி எல்லா காரியத்திலையும் மனசாட்சி என்பதை தாண்டி ஒருவன் பாவம் செய்கிறான். அந்த மனசாட்சி தடுக்கின்ற பொழுது அதை தடுத்துக் கொண்டு அவன் நேர்வழி காட்டும் பொழுது நேர்வழியில் இருந்தான் என்றால் அதுதான் ஈமான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்ததை போன்று மனசாட்சியை யார் விரோதமாக நடக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்வாக்குவான். எனவே ரமலானுடைய மாதமும் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு மாதம். நம்ம நினைச்சா என்ன வேணாலும் போய் ஒளிஞ்சு வந்து சாப்பிடலாம், அல்லாஹ் தடுத்ததை செய்யலாம். ஆனா அல்லாஹ்விற்காக நேர்மையாக நாம் இந்த நோன்பை இருந்து பட்டினி இருந்து அல்லாஹ்விடத்தில் அன்பை பெறுகிறோம் என்றால் அது மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் செய்வது. எனவே மனசாட்சி என்பது ஒருவனிடத்தில் உயிரோடு அது இருந்தால் மனிதன் நேரான வாழ்க்கை வாழ்வான். பாவம் செய்வது, மனிதன் பாவத்திலிருந்து திரும்புவதுதான் மிக முக்கியமானது. மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தவறு செய்யாமல் இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தவறு செய்தாலும் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் திரும்பி விடுவது, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்வது, நேர்மையாக நடந்து கொள்வது, இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக வைக்கும் வல்ல ரஹ்மான் அதன்படி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வாழ்க்கையை நமக்கு தருவானாக. அல்லாஹ் எந்நேரமும் அவனுடைய வழிகாட்டுதலின்படி நாம் நேரான பாதையில் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு அவன் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.